ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் மீதமான கூட ஒயரில் இந்த ஃபிஷ் கீ செயின் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் ஃபிஷ் கீ செயின் போட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா உடம்பு வந்துட்டு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த கீ செயினை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வால் பின்னிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டைமண்ட் ஷேப், அதாவது இந்த உடம்பை பின்னியிருப்போம். ஆனால் இந்த கீ செயினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி உடம்பை பின்னிட்டு அதுக்கப்புறமா வால் நம்ம பின்ன போகிறோம். இந்த மாதிரி மாடலில் ஃபிஷ் பின்னணுன்ட்டு எனக்கு எப்படி ஐடியா வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் பாருங்கள், இந்த மாதிரி குட்டி பேஸ்கெட் ஒன்று போட்டிருப்பேன். இந்த ஐடியாவை வச்சு தான் எக் ட்ரே இதெல்லாம் கூட பின்னியிருப்பேன். இந்த கோன் மாதிரி பின்னிட்டு எல்லா ஒயர்ஸையும் ப்ளக்இன் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு வால் வச்சோன்னா ஃபிஷ் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் பின்னி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த 2 ஃபிஷ் மாடலில் உங்களுக்கு எந்த ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சின்ன வீடியோ தான். இந்த ஃபிஷ் பின்னுறதுக்கு டோட்டலாக 14 ஒயர், ஒரு ஒயரும் 1.5 அடி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உடம்பு பின்னுறதுக்கு 10 ஒயர், அதுக்கப்புறம் வால் பின்னுவோம் இல்லையா, இதுக்கு வந்துட்டு 4 ஒயர் நமக்கு தேவைப்படும். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர் வந்துட்டு சைடில் 1 அடி நம்ம விட போகிறோம். இப்படி மடிச்சிக்கலாம். 1 அடி முன்பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிறது பின்பக்கம் மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இது கட் பண்ண ஒயர். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். ரன்னிங் ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் பின் பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 1 அடி விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் இருக்கும். ரைட் சைடு ரோலோடு ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். இது 1.5 அடி ஒயர். ஒரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ சரியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி 2வது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயர் வச்சு இப்போ நம்ம இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, ரொம்ப பெரிய ஒயர் இருக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. 3 அடி ஒயர் இருந்தாலே போதும். மீதமான ஒயர்லேயே வந்துட்டு இந்த கீ செயினை ரொம்ப ஈஸியாக நீங்கள் பின்னிடலாம். ரெகுலராக நீங்கள் ஒயர் பேஸ்கெட்லாம் போடுறீங்கன்னா நிறைய வேஸ்ட் ஒயர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கலரான ஒயர் கூட வச்சு இந்த கீ செயின் நீங்கள் பின்னிக்கலாம். இப்போ இதே மாதிரி 4வது ஒயரை ஜாயின் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இத்தனை ஒயரை ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 6 ஒயர் இருக்குது. 6 ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ கட் பண்ண 10 ஒயரை இந்த மாதிரி ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 1 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது 10 ஒயரை இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இனி நமக்கு ரன்னிங் ஒயர் வேண்டாம். இனி ஃபுல்லாகவே நம்ம கிராஸ் டைப்பில் தான் பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 4 ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு மிடில் இருக்கு இல்லையா, அந்த 2 ஒயரை நம்ம நாட் போட போகிறோம். கிராஸ் நாட் போட போகிறோம். இப்போ மிடில் இருக்கிற 2 ஒயரை கிராஸ் நாட் போட்டாச்சு. போட்டுட்டு லெஃப்ட் சைடு போகிற ஒயரில் லெஃப்ட் நாட் போடணும். ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு நாட் போடணும். 4 நாட் போடணும். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி 4 நாட் பின்ன போகிறோம். இது 1 2 3 இது 4. இப்போ ரைட் சைடு நம்ம 4 நாட் பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 4 நாட் போடணும். இந்த 1 சைடு வந்துட்டு ஸ்லோவாக பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு பின்னணும். அதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடு இது ஃபர்ஸ்ட் நாட்டு. இது செகண்ட் நாட்டு. இது தேர்ட் நாட்டு. இது ஃபோர்த் நாட்டு. இப்போ லெஃப்ட் சைடு 4 நாட் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா, மறுபடியும் மிடில் ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைடு 3 நாட் தான் நமக்கு வரும். லெஃப்ட் சைடு 3 நாட் தான் நமக்கு வரும். இந்த மாதிரி ஒரு நாட் குறைஞ்சி ஃபைனலாக ஒரு நாட்டில் வந்துட்டு நமக்கு முடியும். இப்போ பாருங்கள், மிடில் ஒரு நாட் போட்டாச்சு. ரைட் சைடு 3 ஒயர் தான் இருக்குது. லெஃப்ட் சைடு 3 ஒயர் தான் இருக்குது. 2 பக்கத்துலேயும் 3 நாட் போடணும். 1 2 இது 3வது நாட்டு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு 3 நாட் போடணும். 1 2 3
இது 3வது நாட்டு. இப்போ நம்ம 3 வரிசை பின்னி இருக்கோம். இப்போ மறுபடியும் மிடில் ஒரு நாட் போடணும். மிடில் ஒரு நாட் போட்டுட்டு ரைட் சைடு 2 நாட்டு, லெஃப்ட் சைடு 2 நாட் மட்டும் தான் நம்மளால் போட முடியும். இந்த மாதிரி ஐடியாலாம் எக் ட்ரே ஸ்டார்லாம் கூட போட்டிருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ சென்டர் நாட் போட்டாச்சு இல்லையா? சென்டர் நாட் போட்டுட்டு இப்போ பாருங்கள் ரைட் சைடு 2 நாட் போடுறேன். இது 1, இது 2வது நாட்டு. இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். இப்போ 2 பக்கமும் 2 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் சென்டரில் இங்கே ஒரு நாட் போடுறோம். இப்போ ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பாருங்கள் ஒரு ஒயர் மட்டும்தான் இருக்கும். ஒரு நாட் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். இப்போ ரைட் சைடு ஒரு நாட்டு, லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். இப்போது 2 பக்கமும் ஒரு நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு நாட் போடுறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் இந்த ஒரு நாட் போட வேண்டாம். அந்த ஒரு நாட் போட்டோன்னாக்கா ஃபிஷ் வந்துட்டு ரொம்ப அகலமாக போகிற மாதிரி இருக்குது. இப்போது இன்னொரு பக்கத்தில் நம்ம பின்ன போகிறோம். இங்கே சென்டரில் ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு நாட் போடணும். லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு நாட் போடணும். இந்த பக்கம் எப்படி பின்னமோ அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் பின்னணும். இப்போ பாருங்கள் இங்கே மிடில் இருக்கிற ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் வந்துட்டு லெஃப்ட் சைடு 4 நாட் போடுற மாதிரி நமக்கு ஒயர் இருக்கும். ரைட் சைடு 4 நாட் போடுற மாதிரி ஒயர் இருக்கும். இந்த 4 நாட் போடுறதையும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்க போகிறோம் பிகினருக்காக. இன்னும் நிறைய நியூ மாடல் கீச்சைன் ஐடியாஸ் இருக்குது. கீச்சைனுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கம் 4 நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 4 நாட் போடணும். ஓகே, இப்போ இந்த பக்கத்துலேயே 4 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் மிடில் ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 3 நாட் போடணும். ரைட் சைடு 3 நாட் போடணும். இப்போ இந்த 3 நாட் போடுறதையும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்க போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடு 3 நாட் போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு 3 நாட் போடணும். ஓகே, இப்போ 2 பக்கமும் 3 நாட் போட்டு முடிச்சாச்சு. மறுபடியும் மிடில் ஒரு நாட் போடுறோம். நாட் போட்டுட்டு ரைட் சைடு 2 நாட் போடணும். லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் 2 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு 2 நாட் போடுறேன். இப்போ 2 பக்கம் 2 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது சென்டரில் ஒரு நாட் போடுறேன். இப்போது ரைட் சைடு ஒரு நாட்டு, லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். இப்போ கடைசியாக இந்த இடத்துல கிராஸ் ஆகும். இந்த ஒரு நாட் நம்ம போட வேண்டியதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உடம்ப பின்னி முடிச்சாச்சு. இப்போது இந்த பெருசாக இருக்கும் இல்லையா இந்த 2 ஒயர், இதில் தான் நம்ம வால் பின்ன போகிறோம். இதுக்காக தான் 2 பக்கத்துலேயும் ஒரு அடி ஒயரை நம்ம விட்டது. இந்த 2 ஒயரை தவிர மீதி எல்லா குட்டி ஒயர்ஸையும் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டுற போகிறோம். எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வால் பின்னலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது லெஃப்ட் இருக்கிற ஒயரை ரைட் சைடு நம்ம சொருக போகிறோம். ரைட் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு சொருக போகிறோம். 2 நாட்டில் மட்டும்தான் சொருக முடியும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி பாருங்கள். லெஃப்ட் சைடு சொருகி விடுறேன். 2 ஒயர் மட்டும் சொருகி காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் நீங்களே சொருகிக்கோங்க. ஒயரை சொருகி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. லூஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி பாருங்கள்.
இந்த ரைட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடு இந்த மாதிரி சொருகிறேன். இந்த லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, இந்த ஒயரை பிடிச்சி இந்த ரைட் சைடு 2 நாட்டில் சொருகணும். சொருகிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு இந்த உடம்பு வந்திருக்கு. இப்போது இந்த 2 ஒயர் இருக்குது இல்லையா, இதில் தான் நம்ம வால் பின்ன போகிறோம். ஹார்ட் ஷேப் பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் வால் நம்ம பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயரையும் பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கலாம். இந்த 2 ஒயரையும் பிடிச்சி கிராஸ் நாட் போடாமல் இந்த ஒயர்ஸை நம்ம ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வந்துட்டு வால் கோணையாக நமக்கு திரும்பி வந்துடும், நேராக வந்துட்டு இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த நாட் போடுறது. இந்த நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரைட் சைடு போகிற ஒயரில் ரைட் சைடு 2 ஒயர் ஜாயின் பண்ணணும், லெஃப்ட் சைடு 2 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணணும். வால் பின்னுறதுக்காக 4 ஒயர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்படி குட்டியாக மடிச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு. இந்த சின்ன பக்கம் முன் பக்கமாகவும் பெரிய பக்கம் பின் பக்கமாகவும் மடித்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணதான் பாருங்கள், பெரிய பக்கம் மேல் பக்கம் போகிற மாதிரி இருக்கும், சின்ன பக்கம் கீழ் பக்கம் நமக்கு வரும். இப்போ மேல் பக்கத்தில் வந்துட்டு நம்ம அந்த ஹார்ட் ஷேப் பின்னுவோம். இப்போ இதே மாதிரி 2வது ஒயர் ஜாயின் பண்ணணும். இதுலேயும் பாருங்கள், அந்த சின்னதாக இருக்கிற பக்கம் முன் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போது ரைட் சைடு 2 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 2 ஒயரை ஜாயின் பண்ணணும். லெஃப்ட் சைடு இந்த ஒயரை ஜாயின் பண்ணும்போது இப்படி மடிக்கிறோம் இல்லையா, அந்த சின்ன பக்கம் வந்துட்டு பின் பக்கம் இருக்கிற மாதிரி மடிங்க. இந்த மாதிரி மடித்து ஜாயின் பண்ண தான் பாருங்கள், இந்த லூப்புக்குள்ளே போடும்போது அந்த குட்டி ஒயர் வந்துட்டு கீழ்ப்பக்கம் வந்த மாதிரி இருக்கும். பெரிய ஒயர் நமக்கு மேல் பக்கம் வரும் அந்த ஹார்ட் ஷேப் பின்னுறதுக்கு. இந்த 2வது ஒயரும் பாருங்கள், இப்படி மடிக்கும் போது சின்ன பக்கம் பின் பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து ஜாயின் பண்ணியிருப்பேன். இதையும் பார்த்துக்கோங்க, மாற்றி வச்சிட்டிங்கன்னா ஹார்ட் ஷேப் நம்மளால் பின்ன முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைட் சைடு 2 ஒயர் லெஃப்ட் சைடு 2 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இந்த 4 ஒயரும் பார்த்திங்கன்னா குட்டி ஒயர் நமக்கு கீழ்ப்பக்கம் வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கான்ட்டு ஒரு முறை பார்த்துக்கோங்க. இப்போ ஹார்ட் ஷேப் பின்ன ஆரம்பிக்கலாம். இங்கே சென்டரில் ஒரு நாட் போடணும். இங்கே சென்டர் நாட் போட்டுட்டு ரைட் சைடு ஒரு நாட்டு, லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும். ரைட் சைடு ஒரு நாட் போட்டாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும். இப்போ நம்ம ஹார்ட்டோட ஃப்ரண்ட் சைட் பின்னியாச்சு. இப்போ பேக் சைட் நம்ம பின்ன போகிறோம். ஓகேவா? இப்போது ஒரே டைரெக்ஷனில் போகுது இல்லையா, 2 ஒயர், இதை பிடிச்சி நாட் போட போகிறோம். ரைட் சைடு ஒரு நாட்டு, அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும். ரைட் சைடில் எப்படி பின்னுறமோ அதே மாதிரி லெஃப்ட் சைடும் பின்னணும். இப்போது இந்த ஒரே டைரெக்ஷனில் போது பாருங்கள், இந்த ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போடும்போது 3 நாட் சேர்ந்த மாதிரி வரும். அந்த ஹோல் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இப்போ 2 பக்கமும் ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் பாருங்கள், ஒரே டைரெக்ஷனில் போகும். ரைட் சைடு ஒரு நாட் போடணும், லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும். இந்த நாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஹோல் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். 3 நாட் சேர்ந்த மாதிரி நமக்கு வரும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு ஒரு நாட் போடுறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த 2 ஒயர் ஒன்றா கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போடும்போது 6 நாட் ஒன்றா நமக்கு சேர்ந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நாட் போடும்போது 6 நாட் வந்துட்டு இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இன்னும் 5 நாட் மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் 3 ஒயர் போகும் இல்லையா. இப்போது இந்த 3வது ஒயரை பிடிச்சி இந்த பக்கம் 2 நாட் போட போகிறோம். இந்த 3வது ஒயரை பிடிச்சி இந்த பக்கம் நம்ம 3 நாட் போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த 3வது ஒயரையும் 2வது ஒயரையும் பிடிச்சி இங்கே ஒரு நாட் போடுறேன். இப்போது இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். அவ்வளோதான். இப்போ நான் 2 நாட் போட்டிருக்கேன். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு 3 நாட் போடணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நாட் போட்டிருக்கோம். இது 2வது நாட்டு. இப்போ ஃபைனலாக இங்கே ஒரு நாட் போடுறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் கூட தனியாக எப்படி பின்னுறது, அதுக்கப்புறம் பிஸ்கெட் நாட்டில், அதுக்கப்புறம் ஜாஸ்மின் நாட்லலாம் ஹார்ட் ஷேப் எப்படி பின்னுறதுன்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். கீச்செயின் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போது ஹார்ட் ஷேப் பின்னி முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒயர் இருக்கும், அந்த ஒயரை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம ப்ளகின் பண்ண போகிறோம்.
இந்த ஹார்ட் ஷேப்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா 2 நாட்டில் மட்டும்தான் இந்த ஒயர்ஸை நம்மளால் சொருக முடியும். ரைட் இருக்கிற ஒயரை லெஃப்ட் நாட்டில் சொருகணும், லெஃப்ட் இருக்கிற ஒயரை ரைட் நாட்டில் சொருகணும், அவ்வளோதான். இது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1.5 அடி ஒயர் தான், ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் தான். இது நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பின்னுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய நியூ ஐடியாஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லா ஒயர்ஸையும் ப்ளகின் பண்ணிவிட்டு இந்த கடைசி 2 ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த 2 ஒயரை மீனோட உடம்புலையே ப்ளகின் பண்ணி விட்டுருங்க. ப்ளகின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ அப்புறம் இதுக்கு கண்ணு வாங்கி ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கண்ணு வச்சா தான் ரியல் ஃபிஷ் மாதிரி நமக்கு தெரியும். தேவைப்பட்டுச்சுன்னா இது கீ செயின் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி கீ செயினும் இதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.